Hello friends, welcome back to Harshni channel. Happy morning to all. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க. எப்பவும் போல் பிஸி தான் காலையில். காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி ஃப்ரை பண்ணினாங்க. எப்போவும் இட்லியே வாக்குறத விட இட்லி ஃப்ரை ரெசிபி ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், மெயின் வீடியோலையும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இட்லி ஃப்ரை தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா கடலை சட்னி, அங்கே வந்து புடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தாங்க, அதுவும் தொட்டுன்னு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. இது வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் கிருத்திகா பண்ணியிருக்கான்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டுங்க, புடலங்காய் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு புடலங்காய் கூட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு காரக்கறி, உருளைக்கிழங்கு காரம் போட்டு கறி பண்ணியிருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு அர்ஷன் இவங்கெல்லாம் ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ரசம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். இட்லி ஃப்ரை, கடலை சட்னி வேறு காலையில். இன்றைக்கி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். நம்ம வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நம்மளும் ஒரு ரெசிபி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். கற்றுக்கிறதுக்கு வந்து வயசே கிடையாதுங்க. எந்த வயசில் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். நேற்று போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாங்காய் வத்தல். இது வந்து இப்போ காலையில் குளுக்கிறேன் நான். இப்படி பார்த்தீங்களா, அடியில் அந்த உப்பு அத்தனை கரைஞ்சி தண்ணியாக இருக்குது பாருங்கள். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை குளுக்கணும். இன்றைக்கும் சாயங்காலம் குளுக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி குளுக்கி நல்லா மூடி வச்சுருந்தாங்க. கரண்டியில் கற்றுக்கிறதுக்கு வயசே தேவையில்லைங்க. எத்தனை வயசில் வேணாலும் மனசில் ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். கடவுள் வந்து நிறைய நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் நல்ல தெம்பையும் கொடுத்துட்டோன்னா ஆரோக்கியமாக இருந்தாலும் போருங்க. கடவுள் நிறைய ஆரோக்கியத்தையும் மனசு நிறைய வந்து சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாலே நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எந்த வயசில் கற்றுண்டா என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம அந்த காலத்தில் சமையலுக்கும் இப்போ சின்ன சின்ன குழந்தைகள் செய்கிற சமையலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து சமையல் பாத்திரத்துலேருந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. இப்போ புதுசாகவே நம்ம எல்லாமே கற்றுட்டு வர மாதிரியே இருக்குது அந்த பசங்கள்கிட்ட. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட நம்ம குழந்தைங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் மனசுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேர குழந்தைகள் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது எல்லார் வீட்லேயுமே. பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கும்போது குழந்தை ஹர்ஷினி இவ்வளோண்டு இந்த டேபை வச்சுட்டு இப்படி தள்ளிட்டு இருக்கா. அவமாண்டு இது பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னா இதுன்ட்டு அது மட்டும் கார்ட்டூனில் தள்ளி பார்த்துட்டு இருக்காது. 3 வயசு 1.5 வயசு குழந்தை. நம்ம காலத்தில் எந்த டேபை பார்த்துருக்கோம், எந்த செல்லை பார்த்துருக்கோம். காலம் மாறி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி வந்திருக்குங்க அங்கங்கே. அதனால் அதுக்கு கொஞ்சம் உரம் போட்டுட்டு கொஞ்சம் காயெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பறிச்சுன்னு வரலாம். இன்றைக்கி வாங்க கார்டனிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மிஷின் போட்டுட்டு போயிடலாம். வாஷிங் மிஷினை போட்டுட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் வந்து இந்த துணிகளை போடுவோங்க. எப்போவுமே காலையிலே போட்டுருவோம். என்னமோ ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் இருக்கா. நமக்கு ஏதாவது வேலை வந்துட்டே இருக்கு, காலையில் ஏதாவது பார்த்துட்டே இருக்கும். அதனால வந்து இப்படியே ஒர்க் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஒர்க்கு. இந்த சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த துணிகள் ஒரு 2 நாள் போடலைங்க மிஷினு, அவ்வளோதான். மழையாக இருந்தது கொஞ்சம், 2 நாள் துணி போடாமல் இருந்தேன். அது உடனே பார்த்தீங்கன்னா நிறைய துணி சேர்ந்துடுது. சரி இன்னைக்கு ஒரு 2 ரவுண்டாவது போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் இப்படி இருக்குங்க. ஆனால் நல்லா சூப்பராக சீக்கிரம் குயிக்காக துவைச்சிடுதுங்க மிஷினு. இது இந்த ட்ரம் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல.
காமிக்கிறேன் பாருங்க. இப்போ துணி நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பார்க்குறீங்க இல்லையா? இந்த ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பழைய வாஷிங் மிஷின்ல இது வந்து அடியில் வந்து ஓட்டையப்பட்டுங்க. ஓட்டையப்பட்ட உடனே அது வந்து வேல்பல் வச்சிருந்தேன் நான். அதனால வந்து அந்த வாஷிங் மிஷினை வந்து அந்த ட்ரம்மை வந்து நான் வந்து மெக்கானிக் கூப்பிட்டு மாற்றினோம். மாற்றினதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ ஒரு சாக்ஸ் ஒன்று போய் மாட்டிட்டு அதனால அது ஓட்டையாயிடுது அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு அதை எடுத்துட்டு இதை மாற்றிட்டோம். மாற்றினோடனே சரி இந்த ட்ரம்மை புது ட்ரம் போடுறதுக்கு 2000 rupees கிட்டத்தட்ட வாங்கியாச்சு. சரி இந்த ட்ரம்மை வந்து விளக்கு எடுத்துங்கன்னா இந்த நம்மளது பழைய ட்ரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அடியில் மட்டும் சின்னதாக ஒரு ஹோல் அவ்வளோதான். மற்றபடி இந்த ட்ரம் நல்லா அவ்வளோ நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். நான் வேண்டாம் போனா வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டேன். சரி பேப்பர் கார்டு போட்டாலும் நமக்கு அவ்வளோதான் எடுத்துப்போம். அதனால இதுலன்னா பழைய துணிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேங்க. துவைக்கிற துணி போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இடம் தேவை நமக்கு இல்லையா? பாருங்க எவ்வளவு துணி போட்டு டம்ப் பண்ணலாம். இதுல துவைக்கிற துணிகள் எல்லாம் போட்டு நல்லா இதுல வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு போட்டுறாதீங்க. கேட்டா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு அவன் எடுத்துன்னு போவான். அது நமக்கு பாத்தீங்கன்னா 4 வருஷமா எனக்கு யூஸ் ஆகுது துணி போட்டு வைக்க. அதனால வந்து இதுலயே துணி போடவும் நல்லா பெருசாகவும் தாராளமாகவும் இருக்கு. துணி கீழே விழாமலும். அதனால இது இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எப்படியாவது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன யூசேஜஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள்லயே நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது எங்களுக்கும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு ஊற்றினாலே போதுங்க. இதுல லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் தான் யூஸ் பண்றேன் நான். ரின் மேட்டிக் லிக்விட். அது நியூவா வந்திருக்கு. ஆனா வந்து காடால உள்ள அழுக்கெல்லாம் கூட எடுத்துருதுங்க. துணி வந்து ஒரு 15லேருந்து 20 துணி வரல இந்த வாஷிங் மிஷின்ல போடலாம். அது வெயிட் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதிக துணி போட்டோம் அப்படின்னா அதுவே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் துணிகளை எடுக்கிற வரைக்கும் அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் துணியை எடுத்தோம்னா அது வந்து அந்த சவுண்டு கொடுக்கறது நிறுத்திடும். நின்னா அதுக்கப்புறம் தான் அந்த துணி போடுற வெயிட் வந்து கரெக்ட் வெயிட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால வந்து ரொம்ப இந்த மிஷின் நல்லா இருக்குங்க. இது இப்போதான் IFB அப்படின்ற மிஷின். இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 6.5 kg வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 years ஆகுதுங்க வாங்கி. இது வாங்கி நல்லா தான் இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கு. சரி நம்ம கார்டனிங் வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு இந்த உரம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஆல்ரெடி உரம் போடுறதுல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி இன்னைக்கு நம்ம போடுறதுனால திரும்ப காமிக்கிறேன். பாருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசா இது இருக்குங்க. ரொம்ப பெருசா இருக்குது. இவ்வளோ பெருசா இது இருக்கிறதுனால இதுக்கு வந்து இனிமே 7 இலைக்கு மேல பெருசா வந்தது அப்படின்னா இந்த ஏர்கர் இருக்கு இல்லையா, இது வந்து 7 பார்ட்டுக்கு மேல பெருசா வந்ததுன்னா பூ வராது. அது பெரிய மரமா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் பூ வரும்னு சொல்றாங்க. இது இப்பயே வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்றாங்க. யாருக்காவது கமெண்ட்ஸ்ல இதை பத்தி தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கொஞ்சம் வந்து யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல தயவுசெய்து சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கட் பண்ணாமே இருக்கேன். இது பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இதை தெரியப்படுத்துங்க. என்னன்றதை பார்க்க சுத்தி இது போட்டு வந்தாலே போதும். இந்த வேறு பாகத்துல மட்டும் போட்டோம்னா போதுங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா பெருசாகி பூ வச்சிருக்கு. நல்லா அழகா இந்த இதை வந்து எடுத்து பார்க்கணுங்க. இதுல ஏதாவது வந்து இது வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். அன்னைக்கு பார்த்தப்ப சின்னதா இருந்தது, இன்னும் நாங்கள் அதை எடுக்கல. எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசான தக்காளிங்க. ஓரளவு இருக்கு தக்காளி. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை.
போட்டுட்டு உங்களுக்கு செடி காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேரட்டு அந்த இதெல்லாம் வந்து நல்லா வந்து பெருசு பெருசாக ஆயிருக்குங்க. உள்ளுக்குள்ளே நாங்கள் இன்னும் எடுத்து பார்க்கல கேரட்டை. ஒரு நாள் கேரட் அந்த இதை பிடுங்கி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா செடியில் நல்லா முத்து பார்த்தா சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் பெருசு பெருசாக முத்தி இருக்குது. சரி இதை பறிச்சிடுவோம் அப்படின்ட்டு எல்லா வெண்டைக்காயும் பறிச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் சேர்த்து நான் நினச்சா எல்லாம் ஒரே மட்டும் உப்பாக காய்க்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய்க்குது. ஒரு செடியில் ஒரு 5-6 காய் காய்க்குது. அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு செடியில் காய்க்குது. இந்த மாதிரி தான் காய்ச்சிட்ருக்கு. அதனால் வந்து இந்த காய்க்க அதை எடுத்துகிட்டு இருக்கோம் முத்த விடாமல். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வெண்டைக்காய் இருக்கும் பறிச்சிருப்போம். அப்புறம் தக்காளி 2 பறித்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி செடியில் பறித்தது. ஆனால் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. நாளைக்கு வந்து சமையலில் வந்து அதை வந்து செஞ்சு பார்க்கணும். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த இது மாதிரி ஓரளவு ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லை, ஓரளவு நார்மலாக இருக்குது. சரி பறிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை பறிச்சிட்டேன். நல்லா ரெட்டிஷாக எடுத்து சரின்ட்டு பறிச்சிடுவோம் அப்படின்ட்டு தான் அதை பறித்தேன். பாருங்கள் அவ்வளோ நீட்டு இருக்குது வெண்டைக்காய். விதை விழா மட்டும் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது விதை உள்ளுக்குள்ளே அந்த விதை. அதனால தான் சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு வச்சா ரொம்ப முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு சொல்லுங்க. எல்லா வெண்டைக்காயுமே அது கொஞ்சம் முத்தலாக இருக்க ஒவ்வொரு செடியாக ஒரு 4 வெண்டைக்காய் 5 வெண்டைக்காய் அது மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பறிச்சிட்டேன். நான் பறிச்சிட்டேன். அது என்னமோ கோடாக ஒயிட்டாக வருது வெண்டைக்காய் செடியெல்லாம். அது என்னன்றது தெரியல, பூச்சியா இல்லை இலையில் அப்படி தான் இருக்குமா அப்படின்றது ஒன்றும் தெரியல. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெண்டைக்காயெல்லாம் வச்சுருக்கோம். அதனால் போக தான் என்ன எப்படின்றது நமக்கு தெரியும். நடுவில் இந்த மழை வேறு வரவே அப்பப்போ இந்த குரோபேக்கை வெளிப்பக்கம் இழுத்துக்கிட்டோம். ரொம்ப குரோபேக்கில் வந்து தண்ணி தங்கக்கூடாதுன்றாங்க. அதனால் உள்பக்கம் வேறு அதை இழுத்து அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் மூடி இதெல்லாம் பண்ணுறோம். மழை விடுறவரெல்லாம் அப்படி மூடி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாகும். கீரை நல்லா பெருசாக உள்ளே இருக்கிற கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அடியில் கொஞ்சம் கீரை, மேலே இருக்கிற கீரை கொஞ்சம் பெருசாக ஒரு 7-8 கீரை வளர்ந்துருக்கு. இது எப்படி எடுத்து எல்லாம் ஒரே டைமில் வளர்ந்ததுன்னா சமையல் செய்ய எடுக்க ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. சரி ஒரு 2 நாள் கழிச்சு கொஞ்சம் பறித்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அந்த கீரையை அப்படியே விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கார்டனிங்கும் காமிச்சிருக்கேன். பின்னாடி கொஞ்சம் சத்தமாக இருந்ததுனால அந்த கார்டனிங் வந்து நம்ம பார்க்கும்போது நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வெளியில் வந்து பேச முடியல என்னால், ரொம்ப சவுண்டாக இருந்தது. அதனால வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெண்டைக்காய் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெண்டைக்காய்க்கு இருக்கும் இதில் இன்னைக்கு பறிச்சது. சரி இதை விட்டு இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பறிக்கலான்னு பார்த்தோம்னா அந்த வெண்டைக்காய் பார்த்தா சின்னதாக இருக்குது. பட் ஆனால் அந்த விதையெல்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தி ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கு நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுது. சரி பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டேன். ஒரு 20 வெண்டைக்காய் இருக்குங்க இன்னைக்கு பறிச்சிருக்கேன். தக்காளி 2 பறிச்சிருக்கேன். அதான் இன்னைக்கு பறிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து உரம் போட்டிருக்கேன். இன்னைக்கு செடியிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன். அன்னைக்கு வெயில் தான் கொஞ்சம், ஆனால் வந்து நல்லா மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, காலையில் ஒரு கப் காஃபி கொண்டு வந்து அந்த செடியை ஒரு தடவை பார்த்துருவேன். நான் பார்த்துட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு அந்த காஃபி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த செடிகள்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் அர்ச்சனைட்டு போவேன். காலையில் வந்து ரெகுலர் என்னோட ரொட்டீன் அது பார்த்தா தான் மனசுக்கு வந்து என்னமோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து எனர்ஜிக்காக ஒர்க் ஓடும் நமக்கு. அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் யாராருக்கு இந்த மாதிரி செடி வந்து வச்சு டெய்லி வந்து பார்ப்பீங்க, பராமரிக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள். அந்த ரோஸ் செடி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னமோ 7 கன்று தான் விடணும், அதுக்கு மேலே பெருசாக வந்தது அப்படின்னா அது வந்து பூக்காது அப்படின்றாங்க. அதில் நான் ஏற்கனவே பூத்து நிறைய பறிச்சிட்டோம் நாங்கள். அதில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வருது. இன்னொரு ரோஸ் வந்து 2-3 வச்சுருக்கு, அது நார்மலாகவே இருக்குது. இந்த ரோஸ் மட்டும் என்னமோ தெரியல நல்லா நீங்கள் லாங்காக வருது. அதை வந்து கட் பண்ணி விடு அப்படின்றா கிருத்திகா. கட் பண்ணிடலாமா, அப்போ தான் அது வந்து திரும்ப வந்து பூ வரும், அதில் பூ வரும். இது மாதிரி பெருசாக வளர்ந்துட்டே போச்சுன்னா பெருசாக மரமாக வளர்ந்து ரொம்ப நாள் ஆகும் அதுக்கப்புறம் பூ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாவோ. அதனால் உங்களுக்கு யாராவது உங்கள் இதில் அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸில் எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை ரசித்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.